அரசாங்கத்தின் குடிவரவு அமலாக்க பிரிவு கிழக்கு லண்டனில் சட்டவிரோத ஊழியர்களை பணியமர்த்திய 24 நிறுவனங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. கடந்த மாதம் 26ஆம் தேதியன்று வெளியிடப்பட்ட இந்த தகவலின்படி கடந்த ஆண்டின் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் விதிகளை மீறிய நிறுவனங்களுக்கு பல லட்சம் பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஹேவரிங் பகுதியில் 3 நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதில் ரோம்போர்டில் உள்ள சாமிஸ் கார் வாஷ் நிறுவனத்திற்கு அதிகபட்சமாக 90,000 பவுண்ட் அபராதமும், நெய்சன் உணவகத்திற்கு 80,000 பவுண்ட் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரெயின்ஹாமில் உள்ள ஒரு பாதுகாப்பு நிறுவனத்திற்கு 45,000 பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ரெட்பிரிட்ஜ் பகுதியில் 7 நிறுவனங்கள் சிக்கியுள்ளன. இதில் பார்க்கிங் சைடில் உள்ள ஆர்டிஎஸ் ஃப்ரூட் அண்ட் வெஜ் கடைக்கு 80,000 பவுண்ட் அபராதமும், ஸ்பைஸ் ஹட் மற்றும் செலோன் ஸ்ட்ரீட் உணவகங்களுக்கு தலா 45,000 பவுண்ட் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளன. வுட்ஃபோர்ட் கிரீனில் உள்ள TZ பெரி பெரி உணவகத்திற்கு 80,000 பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. டவர் ஹாம்லெட்ஸ் பகுதியில் மற்றும் அதிகபட்சமாக 8 நிறுவனங்கள் தண்டிக்கப்பட்டுள்ளன. கேனரி வார்ஃப் பகுதியில் உள்ள ஒரு ஆயில் செருப்பு நிறுவனம் மற்றும் கமர்ஷியல் ரோடில் உள்ள உணவகங்கள் உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கு தலா 40,000 முதல் 45,000 பவுண்ட் வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நியூஹாம் மற்றும் வால்தம் ஃபாஸ்ட் பகுதிகளிலும் பல நிறுவனங்கள் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக லேட்டன்ஸ்டானில் உள்ள E11 ஷிஷா லாஞ்ச் மற்றும் லோனிஹேண்ட் கார் வாஷ் ஆகிய 2 நிறுவனங்களுக்கு தலா 90,000 பவுண்ட் என மிக அதிகப்படியான அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய குடிவரவு சட்டங்களின்படி முறையான வேலை அனுமதி இல்லாதவர்களை பணியமர்த்துவது பெரும் குற்றமாக கருதப்படுகின்றது. குடிவரவு சட்டங்களை நிறுவனங்கள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. தகுந்த சோதனையின்றி ஊழியர்களை பணியமர்த்தும் முதலாளிகளுக்கு அபராதம் மட்டுமன்றி 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கவும் சட்டத்தில் இடமுண்டு என அறிவிக்கப்பட்டுள்ளது.